வணக்கம். 3/2/2026 செவ்வாய். இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாள். அதே நேரம் சற்று கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி நினைத்தபடி எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் தொழில் அபிவிருத்தி அடைய எடுக்கும். அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நிலம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். எதிர்பார்த்த தனவரவு பொருள் வரவு மன திருப்தியாக அமையக்கூடும். மகம் சற்று பொறுமையோடு இருந்தால் சர்வ காரியம் செய்யமாகும். பூரம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திரம் நினைத்த அனைத்து காரியத்திலும் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய சற்று கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். ஒவ்வொரு வேளையிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும். சர்வ தடைகளும் விலகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அடைய தொழில் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சுய தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திரம் சர்வ காரிய ஜெயம். அஸ்தம் அனைத்து விதத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் கூட ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிறிய தவறுதல் நாள் முழுவதும் பெரிய சங்கடத்தை உருவாக்கிவிடும். அதனால் கவனம் அவசியம் தேவை. சித்திரை சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்களில் ஈடேறக்கூடிய நாள் இன்றைய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துலா ராசி பலன். துலா ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து வகையான நன்மைகளும் பல முன்னேற்றங்களும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல சர்வ காரியம் ஜெயமாகும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். சர்வ வேதமும் தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்த நாளாக அமையும் இன்றைய நாளில். ஒவ்வொரு அமைப்பும் மிக சிறந்த நாள். சர்வ காரியத்திலும் வெற்றி, சர்வ எண்ணங்களும் ஈடேறுதல் இன்றைய நாளில். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை சர்வ காரிய ஜெயத்தை உண்டாக்கும். சுவாதி அனைத்து தரப்பிலும் அமைதியோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் பக்குவத்தோடும் பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். விசாகம் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய உத்தியோக அபிவிருத்தி அடையும்.